சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் என்று என் அன்பு குழந்தைகளே, இந்த உலகம் மிகவும் அழகானது, அற்புதமான மனிதர்களை கொண்டது. இது எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு எப்போது புரியும் என்றால், நாம் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நம்மை பற்றியும் நன்கு தெரிந்து கொண்ட பிறகு. நீங்கள் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும், சமாளிக்க வேண்டும், உலகத்தினுடைய தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இது உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவலாம், உங்களுக்கே சில நேரங்களில் உதவலாம், அல்லது யாரோ ஒருவருக்கு உதவலாம். அதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக எது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் நமக்கோ நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கோ அல்லது நம்மாலோ நடக்கலாம். சரி, இந்த உலகத்தை நாம் எப்படி நன்கு அறிந்து கொள்வது? இதை பார்த்துட்டு கடைசியில் நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த உலகத்தை எப்படி நன்கு அறிந்து கொள்வது என்றால், இந்த உலகத்தை விடுங்க, உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொருவரும் பணத்தால் இருக்கக்கூடியவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வெள்ளையும் சொல்லையுமாக ஊரை ஏமாற்றி கொண்டு சுற்றக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுக்கு மிக முக்கிய காரணமாக ஒரு விஷயம் ஒற்றுமையாக இருக்கும். அதற்கு பெயர்தான் வாய். பேசக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், சுற்றி இருக்கிறவங்களை நம்ப வைக்க மிக மிக முயற்சி செய்வார்கள், ரொம்பவே முயற்சி செய்வாங்க. ஈஸியாக ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு தலையை சுற்றி மூக்கை தொடக்கூடிய காரணமாக இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஆனால் அந்த இடத்துல அவன் பிரச்சனையில் ஒருத்தர் இருந்து அந்த விஷயத்தை கேட்கும்போது ஏதோ சொல்ல வராங்க, நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்ருப்பாங்களே தவிர, சுற்றி பொது மனிதர்கள் பார்த்தா ரொம்ப முயற்சி பண்ணுறான் அவங்கக்கிட்டேருந்து ₹1 வாங்குவதற்காக அப்படின்னு இருக்கும். அப்போது அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஆக ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் இந்த வாழ்க்கையை நீங்களாகவும் சரி உங்கள் பிள்ளைகளாகட்டும் வாழ வேண்டுமென்றால் வார்த்தைகள் மிக மிக முக்கியம். பேசக்கூடிய பேச்சுக்கள் மிக மிக முக்கியம். எப்படி பேசுகின்றோம், ஒருத்தரை பேசி ஏமாற்ற முடியும். ஒருத்தரை பேசி அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்மளால் கறக்க முடியும். ஒருத்தரை பேசியே நம்மிடம் அடிமையாக்க முடியும். ஒருவரை பேசியே நம்மை விட்டு விலக வைக்க முடியும். ஒருவரை பேசியே வெறுப்பேற்றி அவர்களை இறக்க வைக்க கூட முடியும். ஆக என்ன வேணுமானாலும் நடக்கலாம். வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உண்டு. முதலில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, எங்கே சிரிக்கணும், எங்கே சிரிக்கக்கூடாது, எங்கே சத்தமாக பேசணும், எங்கே சத்தமாக பேசக்கூடாது, யாரிடம் கெஞ்சி பேசணும், யார்கிட்ட கெஞ்சி பேசக்கூடாது, யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துல மரியாதையை விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல மரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது, யாரை சுற்றி நாம் இருக்கின்றோம், எதற்காக இருக்கின்றோம். ஆக அதை பொறுத்து நாம் பேசுவது மிக முக்கியம். அடுத்ததாக, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. முதல் நாள் வரும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அன்னைக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு தான் மிகப்பெரிய கண்டம். அந்த கண்டத்தை நீங்கள் தாண்டணும். எப்படி தாண்டுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசை திடமாக்கிட்டு, இன்றைக்கி பிரச்சனை, இப்போ இதை கேட்குறீங்க, இப்போ உங்களுக்கு தாங்க முடியாது, ஏதோ ஒரு பிரச்சனை, கடங்காரன் வரான், பேங்க்லேருந்து வரான், சொந்தக்காரன் வந்து மிரட்ட போகிறான், இல்லை ஏதோ ஒரு விஷயம் என்னவோ ஒன்று, அதனால் நீங்கள் துன்பப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, மன அழுத்தம் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி தான் வருது, இதை கேட்கும் போது வருதுன்னா அந்த பிரச்சனையினுடைய வீரியம் உங்கள் மன ரீதியாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்திருப்பீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் பாட்டுக்கு வேலை, வீடு, குழந்தைகள், குடும்பம், நண்பர்கள், இப்படி ஏதோ ஒன்று விஷயத்தில் இருந்திருப்பீங்க. திடீர்னு வரும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கும். ஆக அதனால் நீங்கள் என்ன செய்வதறியாமல் உங்கள் மனம் தவிக்கும். அது முதல் நாள் பிரச்சனை. 2வது நாள் 3ஆம் நாள் போகும்போது அந்த பிரச்சனையினுடைய வீரியம் குறையும், வலியும் குறையும், உங்களுக்கான வழிகள் பிறக்கும்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணும்போது, உங்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும்போது பயப்படக்கூடாது. நிதானமாக உங்கள் மனசு அழைப்பான், யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு மூஞ்சி அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றினா எவ்வளோ உங்களுக்கு நல்லா நன்கு புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள்னா உங்களுடைய மூளை தான் உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் மூளை உங்களுடைய நண்பன். ஆக எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இந்த உலகத்தில் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன் இந்த பிரச்சனை என்கிட்ட வந்துச்சு, எதனால் வந்துச்சு, நான் எங்கே தப்பு பண்ணேன், நான் எங்கே சரியாக பண்ணாமல் விட்டேன், யாரால் என்கிட்ட வந்தது, இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், இதை எப்படி நம்ம முடிக்காமல் விட்டால் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடும். அப்போ இதை முடிக்கணும்னா நம்ம எவனை போய் பார்த்தா பிரச்சனை முடியும், அல்லது எவனை போய் பார்க்கணுமா, அல்லது சட்ட ரீதியாக கூப்பிட்டு மிரட்டலாமா, அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மைண்டு அந்த சூழ்நிலை முடிவு செய்யும். அப்போது நீங்கள் தெளிவாக இருக்கணும், அந்த நேரத்தில் தெளிவாக இருக்கணும். ஆக அது உங்களுக்கு வரும்போது உங்களை காப்பாற்றும். அதுவே கட்ட பஞ்சாயத்து குரூப்கிட்ட போய் மாட்டிக்கினா ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க. சும்மா 10 பேர் வருவானுங்க, சத்தம் போடுவானுங்க, தெருவில் நாய் கத்துற மாதிரி கத்துவாங்க, அவ்வளோதான். 10,000 20,000 பிடிங்கின்னு போயிட்டே இருப்பானுங்க. உன் பிரச்சனை துளி அளவு கூட அங்கே தீர்ந்துருக்காது. அன்னைக்கு அந்த நேரத்தில் நான் சொன்னல, முதல் நாள் பிரச்சனை உனக்கு பெருசாக இருக்கணும். அப்போ சப்போர்ட்டுக்கு ஒரு 10 பேர் வந்து நின்றாம்ப்பான்னு உன் மனசு ஆறுதலாகி அவன் கேட்குற காசை கொடுத்துரும். இதுதான் நடந்துகிட்ருக்கு, நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு வழக்கறிஞராக ஒரு வக்கீலை நம்பி கூட வருவதில்லை, ஒரு கட்ட பஞ்சாயத்தை நம்பி போய் லட்சக்கணக்கில் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆக அவன் எதையும் செய்கிறதில்ல. அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு பின்புலத்திலும் ஒரு வழக்கறிஞர் நாங்கள் தான் செயல்பட்டுருக்கோம். அவனுக்கு ஐடியா கொடுக்குறதுலேருந்து, அவனை சட்ட ரீதியாக அவன் கட்ட பஞ்சாயத்தில் மிரட்டினானா அவன் மாட்டிக்கக்கூடாதுன்றதுக்கு முதல் கொண்டு நாங்கள் தான் ஐடியா கொடுக்குறோம். அதுக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நாங்கள் தான் பண்ணுறோம். எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்கோம். ஆக கட்ட பஞ்சாயத்துக்கிட்ட போனாலும் சட்ட ரீதியாக வழக்கறிஞரிடம் தான் வந்தாகணும். ஆனால் அது இன்டைரக்டாக ஒரு வழக்கறிஞர் உதவி செய்து கொண்டு இருப்பார். சரி, இதெல்லாம் விட்டுருங்க, இது தொழில் ரீதியான ஒரு விஷயம். மனிதர்கள் கஷ்டங்கள் வரும்போது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய சூழ்நிலை என்ன, உங்களுடைய பொருளாதார நிலை என்ன, நீங்கள் மாத வருமானம் எவ்வளவு ஈட்டுகிறீர்கள், எவ்வளவு லாபம் அதில் எடுக்கின்றீர்கள், எவ்வளவு சேவிங்ஸ் சேர்த்து வைக்கின்றீர்கள், அதில் வரக்கூடிய பணத்தை என்ன செய்கின்றீர்கள், அல்லது என்னுடைய நிலைமையில் நான் இருப்பதற்கு வீடு உள்ளதா, நிலம் உள்ளதா, சொந்தங்கள் உள்ளதா, சொந்தங்களிடம் நன்றாக இருக்கின்றோமா, சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் நன்றாக இருக்கின்றோமா, என்ன பிரச்சனை, எதனால் இந்த தாமதம், எதனால் இந்த துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, வீழ்ச்சி, நம்மை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறதோ அது அத்தனையும் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் எதை பேசுவார், யார் எதை செய்வார், எந்த சூழ்நிலையில் யார் எப்படி இருப்பார்கள், நாம் எந்த சூழ்நிலையிலிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம், முன்பு இருந்தது என்ன, இப்போ இருந்தது என்ன, இனி வரும் காலங்கள் என்ன, எல்லாத்தையும் நன்கு அறிந்து திட்டமிடுவது மிக முக்கியம். நீங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொண்டால் உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ வரும் காலம் வசந்த காலமாக அமையட்டும். ஓம் சாய்ராம்.